ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். உங்களையோ என்னையும் இன்னைக்கு பாதுகாத்திருக்கார். அவருக்கு நன்றி சொல்ல பட்டிருக்கிறோங்க. இதோ எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord, whose confidence is in him. ஆமாங்க, வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்க நம்புகிறேன். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா நம்ம யோசிக்கணுங்க. இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கலாம், நம்ம நிறைய காரியங்கள் மேலே ட்ரஸ்ட் வைக்கலாங்க. நம்ம மனுஷர் மேலே வைக்கலாம், நம்ம ட்ரஸ்ட்டை பணத்து மேலே வைக்கலாம், பொருள் மேலே. இல்லை என்ன இந்த மனுஷனை கைவிட மாட்டான், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக வந்து நிற்பான்ட்டு நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அந்த மனுஷன் தான் அவங்களை கை விட்டுருவாங்க. அந்த மனுஷன் தான் நம்மளை கை விட்டுருவான். ஆமாம், நம்ம லைஃப்பில் யாருமே நம்மளை விட்டு போக மாட்டோம்னு நினைப்போம். ஆனால் அந்த மனுஷங்க தான் நம்மளை விட்டு தூரம் போயிருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மனுஷனை போய் நம்புறதை விட என்ன நம்பு மகனே, நீ என்ன நம்பு மகளேன்னு சொல்கிறாருங்க. ஆண்டவரை நம்பிக்கை வைத்தா நம்ம தோற்று போக மாட்டோம். நம்ம எந்த காரியம் எடுத்தாலும், ஆண்டவரே நான் உங்களை நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் என்ன சுத்தம் கொள்றீங்க அப்படியே நடத்துங்க, நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கல, உங்கள் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறேன்ட்டு வாழ்க்கை ஓட ஆரம்பிப்போங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சு உயர்த்துவார். எந்த காரியம் எடுத்து செய்கிறோமோ அந்த காரியத்தில் பரிபூர்ண வெற்றி வரும். அந்த காரியத்தில் பரிபூர்ணமாக ஜெயிப்போம். ஏன்னா ஆண்டவரை நம்பிக்கையாக இருக்கிறதுனால. காட் பிளெஸ் யூ. நினைவு வச்சுக்கோங்க, யூ ஆர் ஸ்பெஷல் இன் ஹிஸ் ஐஸ். ஆமென்.